28 years later. இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி 2 பாகம் வந்திருக்கு. அதில் முதல் பாகத்தோட பேர் என்ன அப்படின்னா 28 days later அப்படின்னு. அந்த படத்தோட கான்செப்டே ஒரு சூப்பரான கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி மற்ற படங்களில் மாதிரி இந்த ஜாம்பி கடிச்சா மட்டும்தான் இந்த ஜாம்பியோட பிளட்டு வந்து மற்றவங்க மேலே பட்டா அவங்க ஒரு ஜாம்பி ஆகிடுவாங்க அப்படின்னு இல்லாமல், ஒரு ஜாம்பியோட மூச்சு காற்று வந்து மற்றவங்க மேலே பட்டாலே போதும் அவங்க எல்லாருமே ஒரு ஜாம்பி ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டில் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அதோட 2வது பாகமாக 28 weeks later அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட கதையை 2002 ஸ்குவாட்டிஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு இந்த வைரஸ் வந்து இந்த மாதிரி அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே இந்த ஜாம்பிஸ் ஆகிடுவாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு குடும்பத்தை இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது. அதில் ஜிம்மி அப்படிங்கிற ஒரு பையன் அங்கேருந்து தப்பிச்சு சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருக்கக்கூடிய அந்த பையனோட அப்பா கிட்ட வந்து சேர்றான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜாம்பிஸ் வர வச்சு அங்கேருந்து அந்த பையனோட அப்பா சிலுவை செயினை அந்த பையன்கிட்ட கொடுத்து, ஜிம்மி நீ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு. இந்த பையனோட அப்பா அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிப்பார். அவரோட கதையும் அங்கேயே முடிஞ்சிடும். இப்போ இதுக்கப்புறம் 28 வருஷங்களுக்கு அப்புறம் மெயின்லேண்ட் ஐலேண்ட் அப்படின்னு 2 இடங்க இருக்குது. அந்த 2 இடங்களுக்கு நடுவில் ஒரு ரோடு ஒன்று போகுது. இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிற மாதிரி. அப்போ அந்த ரோட்டை வந்து இந்த மாதிரி கடல் அலைங்க வந்து திடீர்னு அதை வந்து கம்ப்ளீட்டாக மூடிடும். ஒரு சில டைமில் அந்த ரோடு வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ அந்த ஐலேண்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஸ்பைக் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட அப்பா பேர் வந்து ஜேமி, அந்த பையனோட அம்மா பேர் வந்து ஐலா. அப்படி அந்த பையனோட அம்மா ஐலாக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது, அதாவது ஒரு நோய் இருக்குது. அது என்ன நோய் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது. அதில் இந்த பையனோட அப்பா வந்து அந்த மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல வந்து நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. அந்த ஜாம்பிஸ் வந்து எப்போ வேணாலும் நம்மளோட ஐலாண்டுக்கு வரலாம், நம்ம கிராமத்துக்கு வரலாம், நம்ம எல்லாரையும் தாக்கலாம். அதனால் நீ வந்து அந்த ஜாம்பிஸை எதிர்த்து சண்டை போடணும், நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதுங்களை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு. அப்பப்போ இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த ஐலாண்டில் இருந்து அந்த மெயின்லேண்டுக்கு போய் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாரு இந்த பையனுக்கு. அப்படி ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து நிறைய ஜாம்பிஸ் வந்து இவங்க 2 பேரையும் சுற்று போடுது. அதில் அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு திரும்ப வந்தாங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்க அப்படின்னா, இந்த ஐலாண்டில் இருந்து மெயின்லேண்டுக்கு போகும்போது ஒரு அட்டாக் நடக்கும், அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இந்த ட்ரெயினில் ஒரு பிரச்சனை வரும். இந்த 2 சீன்ஸுமே பிரமாதமாக இருந்துச்சு. அதில் இந்த 2 தான் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, மற்றது எல்லாமே இந்த நிறைய படங்களில் பார்த்தா அதே சீன்ஸை திரும்பவும் தூக்கி இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு இந்த ஜாம்பிஸ்க்கு கொடுத்த அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஜாம்பிஸை கொள்கிற அந்த ப்ரூட்டல் கில்ஸ் அப்படின்னு, இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா, நிறைய படங்களில் பார்த்தா அதே சீன்ஸை திரும்பவும் கொண்டு வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மைனஸ் அப்படின்னா பயங்கரமாக பேசுகிறாங்க, இந்த பேச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த படத்தில் இந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.